ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.7ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும்? அதாவது தந்திருக்க தொடர் வரிசையில் எது பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3, 9, 27, 81, எக்ஸெட்ரா. முதல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 3, 9, 27, 81, எக்ஸெட்ரா. தீர்வு. இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பை T1 அப்படின்னு எழுதிக்கணும். ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. புரியுதா? T1ஓட மதிப்பு 3, T2ஓட மதிப்பு 9, T3ஓட மதிப்பு 27, T4ஓட மதிப்பு 81. இதுக்கு முன்னாடி கூட்டு தொடர் வரிசை. அதை நிரூபிக்க என்ன பண்ணோம்? T2ல இருந்து T1 கழிச்சோம். அடுத்து T3ல இருந்து T2 கழிச்சோம். ரெண்டு மதிப்பும் சமமா வந்துன்னா அது கூட்டு தொடர் வரிசை. ஆனா இங்க கொஸ்டின்ல எது பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கேக்குறாங்க. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருந்தா T2-வை T1ஆல வகுக்கணும். அடுத்து T3-ய T2ஆல வகுக்கணும். கடைசியா T4-ய T3ஆல வகுக்கணும். இப்போ இந்த மூணு மதிப்பும் சமமா வந்துன்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு எழுதிக்கலாம். எல்லா பிள்ளைங்களும் இந்த மூணுமே சால்வ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா இந்த மூணு சால்வ் பண்ணணும். 4 உறுப்பு கொடுத்துருந்தா இந்த மூணுமே சால்வ் பண்ணணும். சில நேரம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மதிப்பும் சேமா வராது, அப்போ கடைசி உள்ளது சால்வ் பண்ணண்டாம். மற்றபடி 4 உறுப்பு கொடுத்துருந்தா இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணணும். முதல் T2-வை T1ஆல வகுக்கலாம். எழுதிக்கிறேன். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு 9 பை T1, T1ஓட மதிப்பு 3. இப்போ இது ரெண்டுமே 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? ஒரு 3 3, 3 9. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 3 இருக்கு, கீழே 1ன்னு எழுதிக்காண்டாம். அடுத்து T3-ய T2ஆல வகுக்கலாம். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 27 பை T2 அதோட மதிப்பு 9. இப்போ இது ரெண்டும் 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 9 9, 3 9 27. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 3 இருக்கு. அடுத்து T4 பை T3. T4 பை T3. T4ஓட மதிப்பு 81 பை T3. T3ஓட மதிப்பு 27. இப்போ இது ரெண்டும் 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 9 27, 9 9 81. அடுத்து இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஒரு 3 3, 3 9. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 3 இருக்கு, கீழே 1ன்னு எழுதிக்காண்டாம். இப்போ பாருங்க 3 மதிப்பும் சேமா இருக்கு. இங்கே 3, இங்கே 3, இங்கே 3. அப்போ therefore இப்படி போட்டுக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. T2 பை T1 சமம் T3 பை T2 சமம் T4 பை T3 சமம் போட்டுக்கிட்டு 3 மதிப்பு 3 தானே வந்திருக்கு. அந்த 3 இங்கே ஒரு வாட்டி எழுதிக்கணும். கடைசியா எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் இப்படின்னு எழுதிக்கணும். 3 மதிப்பும் சேமா வந்துன்னா பெருக்கு தொடர் வரிசை ஆகும்னு எழுதிக்கணும். இதை இது சேமா வராட்டா பெருக்கு தொடர் வரிசை அல்லேன்னு எழுதிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் உறுப்பை T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ T2-வை T1ஆல வகுக்கணும். T2 வகுத்தல் T1 பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு 44 பை T1. T1ஓட மதிப்பு 4. இப்போ இது ரெண்டும் 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 4 4, மேலேயும் 1 4 4, மறுபடியும் 4. அப்போ 1 4 4. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 11 இருக்கு, கீழே 1ன்னா எழுதிக்காண்டா. அடுத்து T3-ய T2ஆல வகுக்கணும். எழுதிக்கிறேன். T3 வகுத்தல் T2. T3 இதோட மதிப்பு 444 பை T2. T2ஓட மதிப்பு 44. இதுவும் 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 4 4, 1 4 4. மேலே அதே மாதிரி 1 4 4, 1 4 4, மறுபடியும் 4. அப்போ 1 4 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி 111 இருக்கு பை கீழே பாக்கி 11 இருக்கு. இப்போ பாருங்க இது ரெண்டுமே சமம் இல்லை. இது 11, இது 111 பை 11 ரெண்டுமே சமம் இல்லை. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டும் சமமா இல்லாட்டா அடுத்த உள்ளது சால்வ் பண்ணாண்டாம். ஓகேங்களா? இப்போ therefore T2 பை T1 அதாவது இதை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ரெண்டுமே சமம் இல்லை, அப்போ நடுவில் நாட் ஈக்குவல் டு இப்படின்னு போட்டுருங்க. இனி இதை எழுதிக்கலாம். T3
பை T2. ரெண்டு மதிப்பும் சமமாக வரல, அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3 இப்படி எழுதிக்கோங்க. இனி என்ன பண்ணணும், T2-வை T1-ஆல் வகுக்கணும். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு 0.05 0.05 பை T1. T1ஓட மதிப்பு 0.5 எழுதிக்கலாம். 0.5. இப்போ இந்த புள்ளியை நீக்கணும். அதுக்கு பெருக்கல் போட்டுக்கிட்டு இங்கே 1 எழுதிக்கணும். அடுத்து எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க. 1 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 0 போடணும். சரிங்களா? இதே இது 3 நம்பர் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா 3 0 போடணும். இனி மேலே 100ஆல பெருக்கிறோம். அப்போ மறக்காம கீழையும் 100ஆல பெருக்கணும். இதை மறக்கக்கூடாது. பெருக்கலாம். இங்கே 2 0 இருக்கா? அப்போ பெருக்கும்போது இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி வெளியே போயிடும். 1 2 நம்பர் தள்ளி புள்ளி லாஸ்ட் வந்துடுச்சு. இப்போ முன்னாடி 0 நான் எழுதிக்காண்டா, 5 மட்டும் எழுதிருங்க. இப்போ புள்ளி கடைசியில் இருக்கு. கடைசியில் புள்ளி வந்துன்னா அந்த புள்ளி வைக்காண்டா. சரிங்களா? பை கீழே 1 நம்பர் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்போ 1 0 வர மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 10ஆல பெருக்க போறோம். 10ல் 1 0 இருக்கா? அப்போ பெருக்கும்போது இந்த புள்ளி 1 நம்பர் தள்ளி வெளியே போயிடும். சரிங்களா? முன்னாடி 0 வேண்டாம், 5 எழுதிக்கலாம். புள்ளி லாஸ்ட் வந்தாலும் அந்த புள்ளி வைக்காண்டா. இங்கே 10ஆல பெருக்கிருக்கோம். பாக்கி 1 0 இருக்கா? அந்த 0 அப்படியே வந்துடும். இனி இது ரெண்டும் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 5 5 5 50. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 10 இருக்கு. அடுத்து T3-யை T2-ஆல் வகுக்கணும். எழுதிக்கலாம். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 0.005 0.005 பை T2ஓட மதிப்பு 0.05 0.05 பெருக்கல் போட்டுட்டு 1 எழுதிருங்க. இனி 1 2 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 3 0 போட்டுக்கணும். மேலே 1000ஆல பெருக்கிறோம். அப்போ மறக்காம கீழையும் 1000ஆல பெருக்கணும். பெருக்கலாம். இங்கே 3 0 இருக்கா? அப்போ பெருக்கும்போது இந்த புள்ளி 3 நம்பர் தள்ளி வெளியே போயிடும். 1 2 3 நம்பர் தள்ளி லாஸ்ட் வந்துடும். முன்னாடி 0 வேண்டாம், அந்த 5 மட்டும் எழுதிருங்க. கடைசி புள்ளி வந்தாலும் அந்த புள்ளி வைக்காண்டா. பை கீழே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. 1 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 0 வர மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 100ஆல பெருக்க போகிறோம். 100ல் 2 0 இருக்கா? அப்போ பெருக்கும்போது 2 நம்பர் தள்ளி வெளியே போயிடும். இப்போ புள்ளி லாஸ்ட் வந்துடுச்சு. முன்னாடி 0 எழுதிக்காண்டா, 5 மட்டும் எழுதிருங்க. லாஸ்ட் புள்ளி வந்தாலும் அந்த புள்ளி வைக்காண்டா. இங்கே 100ஆல தான் பெருக்கணும். பாக்கி ஒரு 0 இருக்கா? அந்த 0 அப்படியே வந்துடும். இனி தான் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 5 5 50. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 10 இருக்கு. இங்கே நம்மளுக்கு 3 உறுப்பு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஏன்னா 4வது உறுப்பு கொடுத்தா மட்டும்தான் T4/T3 கண்டுபிடிக்க முடியும். 3 உறுப்பு கொடுத்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே 1/10, இங்கே 1/10 ரெண்டு மதிப்பும் சமமாக வருது. அப்போ therefore T2/T1 சமம் T3/T2. இப்படி ரெண்டையும் சமம் போட்டு எழுதிக்கிட்டு ரெண்டு மதிப்பு என்ன வந்து 1/10. அப்போ 1/10 ஒரு வாட்டி எழுதிருங்க. ஃபைனலா எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் இப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா ரெண்டு மதிப்புமே சமமா வந்திருக்கு, அதனால பெருக்கு தொடர் வரிசை ஆகும். ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் உறுப்பை T1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3 இப்படி எழுதிக்கலாம். இனி T2-வை T1-ஆல் வகுக்கணும். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு 1/6. அப்போ மேலே 1/6 வரும். அடுத்து இந்த பை கீழே T1ஓட மதிப்பு 1/3. இனி மேலே உள்ள பின்னத்தை அப்படியே எழுதிக்கணும். 1/6. நடுவில் இருக்கக்கூடிய பைக்கு பதில் பெருக்கல் போட்டுருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் இருக்கக்கூடிய பைக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே உள்ள பின்னத்தை தலைகீழாக எழுதணும். அதாவது கீழே உள்ள 3 மேலேயும் மேலே உள்ள 1 கீழே வந்துடும். இனி இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3 ஈர் 3 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இனி மேலே உள்ளதையும் பெருக்குங்க. ஓர் 1 1 பை ஈர் 1 2. அடுத்து T3-யை T2-ஆல் வகுக்கலாம். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 1/12. அப்போ மேலே 1/12. அடுத்து இந்த பை T2ஓட மதிப்பு 1/6. 1/6. மேலே உள்ள பின்னத்தை அப்படியே எழுதிக்கலாம். 1/12. இந்த பைக்கு பதில் பெருக்கல். அப்புறம் கீழே உள்ள பின்னத்தை தலைகீழாக எழுதணும். கீழே உள்ள 6 மேலேயும் மேலே உள்ள 1 கீழே வந்துடும். இனி இது ரெண்டும் 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 6 6 ஈர் 6 12. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே உள்ளதை பெருக்குங்க. ஓர் 1 1.
ஈர் 1 2. இங்கே நம்மளுக்கு 3 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அடுத்து therefore ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். T2 by T1 ரெண்டும் சமம். அப்போ நடுவில் சமம். அடுத்து T3 by T2 ரெண்டு மதிப்பு என்ன வருது? 1/2. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ரெண்டுமே சமமாக வந்தனால எனவே இது பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். அதான் எழுதிக்கிட்டேன். எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். 5th சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. T2-ஐ T1-ஆல் வகுக்கலாம். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு -5 by T1. T1ஓட மதிப்பு 1. இப்போ கீழே 1 இருந்தால் எழுதிக்காண்டா, மேலே உள்ளதை மட்டும் அப்படியே எழுதிருங்க. மேலே -5 இருந்து எழுதிட்டேன். அடுத்து T3-ஐ T2-ஆல் வகுக்கலாம். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 25 by T2. T2ஓட மதிப்பு -5. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? ஒரு மைனஸ் இருந்துன்னா அந்த மைனஸை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இது ரெண்டும் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 5 5, I 5 25. மேலே 5 இருக்கு, கீழே 1னா எழுதிக்காண்டா. கடைசி T4-ஐ T3-ஆல் வகுக்கணும். இங்கே 4 உறுப்பு கொடுத்துருக்கு. அப்போ 3மே சால்வ் பண்ணணும். சரிங்களா? T4-ஐ T3-ஆல் வகுக்கலாம். T4 வகுத்தல் T3. T4ஓட மதிப்பு -125 -125 by T3. T3ஓட மதிப்பு 25. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, அப்படியே எழுதிருங்க. இனி இது ரெண்டும் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். I 5 25. இனி இந்த 12 எடுத்துக்கலாம். 12ல் 5 2 வாட்டி இருக்கும். ஈர் 5 10. 12லேருந்து 10 கழிச்சா பாக்கி 2. அதை இங்கே எழுதிக்கணும். இது இப்போ 25. அப்போ I 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 5 5, I 5 25. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 5 இருக்கு, கீழே 1னா எழுதிக்காண்டா. பாருங்க 3 மதிப்பும் சேமாக வந்திருக்கு. அப்போ therefore T2 by T1 சமம் T3 by T2, T4 by T3. 3 மதிப்புமே -5 -5 -5. அப்போ -5 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். இப்படி எழுதிக்கோங்க. 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. இப்போ என்ன பண்ணணும்? T2-ஐ T1-ஆல் வகுக்கணும். எழுதிக்கிறேன். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு 60 by T1. T1ஓட மதிப்பு 120. இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டும் 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 6 6, ஈர் 6 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 2 இருக்கு. அடுத்து T3-ஐ T2-ஆல் வகுக்கலாம். எழுதிக்கிறேன். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 30 by T2. T2ஓட மதிப்பு 60. இப்போ இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, ஈர் 3 6. மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 2 இருக்கு. கடைசியாக T4-ஐ T3-ஆல் வகுக்கலாம். T4 வகுத்தல் T3. T4ஓட மதிப்பு 18. எழுதிருங்க. 18 by T3. T3ஓட மதிப்பு 30. இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 6 3 18, 1 3 3. அந்த 0 அப்படியே வந்துடும். அடுத்து இது ரெண்டும் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6, I 2 10. இனி கேன்சல் பண்ண முடியாது. மேலே பாக்கி 3 இருக்கு, கீழே 5 இருக்கு. therefore பாருங்க ஃபர்ஸ்ட் 2 மதிப்பும் சேமா இருக்கு. இங்கே 1/2, இங்கே 1/2. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில சமம் போட்டுக்கணும். எழுதிக்கலாம். T2 by T1 சமம். அடுத்து இதை எழுதிருங்க. T3 by T2. இனி இது ரெண்டும் சமம் இல்லை. இது 1/2 3/5 ரெண்டுமே சமம் இல்லை. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். சமம் இல்லாட்டா நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். இதை நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிட்டு இதை எழுதிருங்க. T4 by T3. 1 சமமாக வராட்டாலும் அது பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு தான் எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. சரிங்களா?
செவன்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. இப்போ T2-வை T1-ஆல் வகுக்கலாம். எழுதிக்கிறேன். T2 வகுத்தல் T1. T2ஓட மதிப்பு 4 பை T1. T1ஓட மதிப்பு 16. இப்போ இது ரெண்டும் 4ஆ வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஒரு 4 4, நன்னாலு 16. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 1 இருக்குது, கீழே 4 இருக்குது. அடுத்து T3-யை T2-ஆல் வகுக்கலாம். T3 வகுத்தல் T2. T3ஓட மதிப்பு 1 பை T2. T2ஓட மதிப்பு 4. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இப்படியே வச்சுக்கலாம். கடைசியாக T4-ஐ T3-ஆல் வகுக்கணும். எழுதிக்கிறேன். T4 வகுத்தல் T3. T4ஓட மதிப்பு 1 பை 4. அப்போ மேலே 1 பை 4 வரும். அடுத்து இந்த பை T3ஓட மதிப்பு 1. இப்போ பைக்கு கீழே 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். மேலே உள்ளதை மட்டும் எழுதுங்க. 1 பை 4. இங்கே 3 மதிப்புமே 1 பை 4 தான் வருது. அப்போ therefore T2 பை T1 சமம் T3 பை T2 சமம் T4 பை T3. 3 மதிப்பும் 1 பை 4. அப்போ சமம் போட்டுக்கிட்டு 1 பை 4 இப்படி எழுதிருங்க. இங்கே எல்லா மதிப்புமே சமமாக வந்தனால எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். இப்படி எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த சம்.